தமிழ் கழுகு. தமிழ்நாட்டுக்கு புது டிஜிபி இல்லைங்கிறதும் பொறுப்பு டிஜிபி தாங்கிறதும் முடிவாயிட்டதா சொல்றாங்க. தமிழ்நாட்டின் காவல்துறை படைத்தலைவர் மற்றும் சட்டம் ஒழுங்கு டிஜிபியா இருக்கிற சங்கர் ஜிவால் 31ஆம் தேதியோடு ஓய்வு பெற போறார். அதே நாள்ல தமிழக காவலர் வீட்டு வசதி கழகத்தோட டிஜிபி சைலேஷ்குமார் யாதவும் ஓய்வு பெறாரு. இவங்களுக்கான பிரிவு உபச்சார விழா சென்னை ராஜரத்தினம் ஸ்டேடியத்துல ஏற்பாடாகி இருக்கிறதா சொல்லப்படுது. இந்த நிலையில தமிழ்நாட்டுக்கு புதிய டிஜிபியை நியமிக்காம பொறுப்பு டிஜிபியை நியமிக்க தமிழ்நாடு அரசு முடிவு செஞ்சிருக்கிறதா காக்கி வட்டாரம் சொல்லுது. தற்போது டிஜிபி அலுவலகத்துல நிர்வாக பிரிவு டிஜிபியா பணியாற்றி வர்ற வெங்கட்ராமன் பொறுப்பு டிஜிபியா நியமிக்கப்பட போறதா செய்திகள் வெளியாகிக்கிட்டு இருக்கு. 1994ஆம் ஆண்டு IPS அதிகாரியான வெங்கட்ராமன் சைபர் குற்றப்பிரிவு, லஞ்ச ஒழிப்புத்துறை, CBCIDன்னு முக்கியமான துறைகள்ல இருந்தவர். எதுக்கும் வளைஞ்சு கொடுக்காதவர்னு பேரெடுத்து வரும் கூட. தேர்தல் நெருக்கத்துல இவரை பொறுப்பு டிஜிபியா போடுறதுல இருக்கிற சிக்கல்களையும் ஆளும் தரப்பு பரிசீலிச்சுக்கிட்டு வர்றதாவும் பேச்சு இருக்கு. அதிமுக கூட்டணியில ஸ்ரீவில்லிபுத்தூர் தொகுதிக்கு டிமாண்ட் அதிகமாயிருக்கான். இந்த தொகுதியை கேட்டு 2 வாரிசுகளுக்குள்ள கடும் போட்டி போயிட்டு இருக்கான். தமிழ்நாட்டில் இருக்கிற கோயில் தொகுதிகளை பாஜகவுக்கு கொடுத்துடணும்னு முதல் கட்டமா 16 தொகுதிகளை கேட்டு அதிமுக தலைமை கிட்ட பாஜக லிஸ்ட் கொடுத்திருக்கான். இது அமித்ஷாவோட விருப்பம்னு அதிமுக கிட்ட பாஜக சொல்லி இருக்கிற நிலையில அதுல ஒரு தொகுதி ஸ்ரீவில்லிபுத்தூர்னு சொல்றாங்க. இந்த தொகுதி இப்போ அதிமுக வசம் இருக்கு. போன தேர்தல்ல அதிமுக தான் இங்க ஜெயிச்சது. ஸ்ரீவில்லிபுத்தூரோட ஆண்டாள் கோயில் தமிழக அரசின் சின்னத்துல இடம்பெற்றிருக்கிற ஆண்டாள் கோயிலின் வடபத்திரசாயி சன்னதியின் ராஜகோபுரம்னு கோயில் நகரமா ஸ்ரீவில்லிபுத்தூர் இருக்கு. இந்த தொகுதியை அதிமுக கிட்ட இருந்து பாஜக கேட்டிருக்க புதிய தமிழகமும் ஜான் பாண்டியன் கட்சியும் ஸ்ரீவில்லிபுத்தூரை கேட்கிறாங்களாம். கிருஷ்ணசாமி இதுவரைக்கும் எந்த கூட்டணியிலையும் இல்ல. ஆனா அவர் கடந்த தேர்தல்ல அதிமுக கூட இருந்தாரு. 2026லயும் அந்த கூட்டணிக்கு போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதனால ஸ்ரீவில்லிபுத்தூர்ல தன்னோட மகன் டாக்டர் ஷியாம களமிறக்க முடிவு செஞ்சிருக்கிறாராம் டாக்டர். இன்னொரு பக்கம் பாஜக கூட்டணியில் இருக்கிற ஜான் பாண்டியன் தன் மகள் வினோலின் நிவேதாவை பாஜக கூட்டணி சார்பில் ஸ்ரீவில்லிபுத்தூர்ல நிறுத்த முயற்சி செய்யறாராம். அண்மையில இவர் நடத்தின மாநாட்டுல பாஜக தலைவர்களும் அதிமுகவோட நத்தம் விஸ்வநாதன், திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டவங்களும் கலந்துகிட்டாங்க. தென் மாவட்டங்கள்ல கிருஷ்ணசாமிக்கும் ஜான் பாண்டியனுக்கும் எப்போதும் 7ஆம் பொருத்தம் தான். இந்த நிலையில 2 பேரும் ஒரே தொகுதியை கேட்கிறாங்கன்னு செய்திகள் கசிய தென் மாவட்டங்கள் பரபரப்பாகி இருக்கு. கிட்னி திருட்டுல அடுத்தடுத்த சில அதிரடிகள் நடக்கும்னு சொல்றாங்க. கிட்னி விற்பனை முழு பின்னணியையும் அமித்ஷா கவனத்துக்கு கொண்டு போயிருக்காங்களாம் பாஜக காரங்க. கிட்னி விற்பனை முறைகேட்டுல தமிழ்நாடு அரசு அரசியல் காரணமா சரியான நடவடிக்கை எடுக்கலன்னு மதுரை ஹைகோர்ட்ல ஒரு வழக்கு தாக்கலாச்சு. CBI விசாரணை கேட்டு தாக்கலான இந்த வழக்குல உயர்நீதிமன்ற மதுரை கிளையும் தன்னோட அதிருப்தியை வெளிப்படுத்துச்சு. கிட்னி திருட்ட பத்தி முழுசா விசாரிச்சு செப்டம்பர் 24ஆம் தேதிக்குள்ள அறிக்கை தாக்கல் செய்ய தென்மண்டல IG பிரேமானந்த் சின்ஹா தலைமையில விசாரணை குழுவையும் நியமிச்சிருக்கு நீதிமன்றம். இந்த சூழல்ல நெல்லைக்கு வந்த அமித்ஷா கிட்ட திமுக MLA கதிரவனோட பெரம்பலூர் மருத்துவமனையில தான் எல்லாம் நடந்திருக்குன்னு சொல்லி கிட்னி திருட்டு பத்தின ஒரு ஃபைலையும் தமிழக பாஜக நிர்வாகிகள் கொடுத்திருக்காங்களாம். இன்னொரு பக்கம் பிரேமானந்த் சின்ஹா இந்த விவகாரத்துல முதல் கட்டமா ஏகப்பட்ட ஆதாரங்களை திரட்டி இருக்கிறதாவும் அடுத்தடுத்த நாட்கள்ல சம்பந்தப்பட்ட மருத்துவமனைகள்ல அதிரடி ரெய்டு நடத்துவார்னு சொல்றாங்க. குறிப்பா மணச்சநல்லூர் MLA கதிரவனுக்கு சொந்தமான பெரம்பலூர் மருத்துவமனை மேல கடுமையான நடவடிக்கைகள் இருக்கும்னு காவல்துறை வட்டாரங்கள்ல பேசிக்கிறாங்க. திமுக MLAவா இருந்தாலும் நடவடிக்கைகளை கடுமையாக்க சொல்லி ஆட்சி மேலிடம் காவல்துறைக்கு உத்தரவிட்டிருக்குதான். நியூஸ் தமிழ் கழுகு.